வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியில் நம்மளுக்கு டிராஃப்ட்மேன்ஸ் அண்டு சர்வேயர் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக தான் இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயில் பார்த்தோன்னா சில சப்ஜெக்ட் காமன் சப்ஜெக்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த காமன் சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தனித்தனியாக இருக்கிற சப்ஜெக்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ டிராஃப்ட்மேன்லேயும் சர்வேயர்லேயும் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங். அதில் இருக்கக்கூடிய இந்த ஆல் இன் ஒன் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆல் இன் ஒன் சீரீஸில் எப்பயும் போல் எம்சிக்யூஸ், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக இந்த ஆல் இன் ஒன் சீரீஸில் கவர் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி யூனிட் 1 ஆன பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் தான் இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a person performing operation to obtain the requirements like measurement, distance, direction, etc. to prepare plan or map is known as dash. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு பர்சன் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தோன்னா, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, டிஸ்டன்ஸ் எடுக்கிறது, டேரக்ஷன் எடுக்கிறது. இந்த டிஸ்டன்ஸ், மெஷர்மெண்ட், டேரக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து எடுத்த அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் மூலமாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, மேப் இல்லைனாட்டி பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த பர்சன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ அது யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போ அந்த எந்த பர்சன் இந்த ஆப்ரேஷன்ஸான மெஷர்மெண்ட், டிஸ்டன்ஸ், டேரக்ஷன் இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பிளான் இல்லாட்டி மேப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா சர்வேயர் தான். சர்வேயர் தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுவார். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. எந்த பர்சன் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அது யாருன்னு பார்த்தோன்னா சர்வேயர். இப்போ ஆப்ஷன் சி, சர்வேயர் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பிவோட்டல் ரோல்ஸ் டன் பை சர்வேயர் இன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸில் சர்வேயர் என்ன மாதிரியான முக்கியமான ரோல்ஸ், பிவோட்டல் ரோல்ஸ் என்ன முக்கியமான ரோல்ஸ் இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் அப்போ சர்வேயர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ என்னெல்லாம் அந்த சர்வேயரோட முக்கியமான பிவோட்டல் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வேயர் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இப்போ பார்த்தோன்னா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அது என்னென்ன ரோல் பார்த்தோன்னா, அவருக்குன்னு இந்த சர்வேயருக்குன்னு தனியான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், பஞ்சுவலாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம் கீப் அப் பண்ணணும், பஞ்சுவலாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத அதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த சர்வேருக்கு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் பேஸ்டு திங்கிங்கும் இருக்கணும், அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸை எப்படி இந்த ரிசோர்ஸஸ்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய டெக்னிக்கு, இது எல்லாமே லீடர்ஷிப் குவாலிட்டி, பஞ்சுவாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே இந்த சர்வேருக்கு இருக்கணும். இதுதான் இந்த சப்போஸ் இப்போ இந்த சர்வேர்கிட்ட ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா, அவர் இந்த மாதிரியான முக்கியமான ரோல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் அவர் செஞ்சு முடிக்கணும். இதுதான் சர்வேரோட முக்கியமான பிவோட்டல் ரோலு. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இப்போ சர்வேருக்கு இருக்கக்கூடிய பிவோட்டல் ரோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ என்னென்னு பார்த்தோன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், பஞ்சுவலாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், டைம் அண்ட் ரிசோர்ஸஸ், மேனேஜ்மெண்ட் டெக்னிக்காக தெரிஞ்சிருக்கணும். அப்போ 3 ஆப்ஷனுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 3 மெயின் டியூட்டிஸ் ஆஃப் சர்வேயர்? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சர்வேயரோட முக்கியமான 3 டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினில் இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த சர்வேயருக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அப்போ இதில் பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சர்வேயருக்கு ஒரு முக்கியமான 3 டியூட்டி இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வேயருக்குன்னு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு 3 டியூட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா கேரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது. இது 3 தான் சர்வேயரோட முக்கியமான மெயின் டியூட்டி. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, அந்த சர்வேயரோட முக்கியமான மெயின் டியூட்டிஸ் எது அப்படின்னு சொல்லி. அந்த 3 மெயின் டியூட்டிஸ் எதுன்னு பார்த்தோன்னா, கேர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, கேராக எடுத்துக்கணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும். இது 3மே கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த ஸ்டடி தட் ரெக்வயர்ட் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் டு ஃபார்ம் த இமேஜஸ்? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டடிக்கு பார்த்தோன்னா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. இமேஜஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அந்த ஸ்டடிக்கு. அந்த ஸ்டடி பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். அப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டடிக்கு தான் என்ன தேவைன்னு பார்த்தோன்னா, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோன்னு பார்த்தோன்னா, இமேஜஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஸ்டடிக்கு
ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவை. அது மூலமாக தான் நம்மளுக்கு இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது எந்த ஸ்டடி அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். அப்போ ஆப்ஷன் பி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்னாலும் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னாலும் சேம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த யூனிவர்சல் கிராஃபிக் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இன்ஜினியர்ஸுக்குன்னு யூனிவர்சல் கிராஃபிக் லாங்குவேஜ்னு சொல்லி நம்ம எதை வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்ஜினியர்ஸுக்குன்னு யூனிவர்சல் கிராஃபிக் லாங்குவேஜாக எதை வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்கை தான் வந்து இந்த இன்ஜினியர்ஸோட யூனிவர்சல் கிராஃபிக் லாங்குவேஜாக வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து பார்த்தோன்னா அது வந்து பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாமே அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்பீக் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது எல்லாமே ஒரு தனி லாங்குவேஜாக வந்திருக்கும் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு. ஸோ அப்போ இந்த ட்ராயிங் வந்து யாரால், எந்த பர்சனால் வந்து இந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட், அதாவது இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து இருக்கிறவங்க தான் இந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண முடியும். அதை இன்ஜினியரிங் பர்பஸ் ஓரியன்டாக இந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த ட்ராயிங் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங். ஸோ அப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங் ட்ரா பண்ணுறது எல்லாராலையும் வந்து ட்ரா பண்ண முடியாது. அந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் நாலேஜும் இருக்கணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் பர்பஸ் ஓரியன்டாக இந்த இடத்துல இந்த ட்ராயிங் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்ச, அந்த நாலேஜ் தெரிஞ்சவங்க தான் இந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த ட்ராயிங் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங். ஸோ அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் தான் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு யூனிவர்சல் கிராஃபிக் லாங்குவேஜாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியர்ஸோட யூனிவர்சல் கிராஃபிக் லாங்குவேஜ் வந்து எது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஓன் ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ப்ரெசன்ட் இன் இன்ஜினியரிங் ட்ராயிங்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கிராமர் ரூல்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா பொதுவாக கிராமர், அது இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம கிராமர் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்லாம் வந்து கிடையாது. இன்ஜினியரிங் ட்ராயிங்லேயும் எப்படி இங்கிலீஷில் வந்து எப்படி கிராமர் வந்து படிக்கிறோமோ அதே மாதிரி இன்ஜினியரிங் ட்ராயிங்லேயும் அந்த கிராமரை பேஸ் பண்ணி நம்ம வந்து படிப்போம். ஸோ அதுக்கும் வந்து சில கிராமர் ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து இருந்தால் தான் நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனி கிராமர் வந்து இருக்குது. ஸோ கிராமர்னா ஒன்றும் இல்லை, இலக்கணம். எப்படி வந்து இங்கிலீஷில் வந்து கிராமர் வந்துருக்கோ அதே மாதிரி தமிழில் இலக்கணம் வந்து இருக்குது. அந்த இலக்கணம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தமிழில் இப்படி படிக்கணும், இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸை தான் இலக்கணம் இல்லாட்டி கிராமர் வந்து சொல்கிறோம். அதே போல் தான் அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுக்கும் இல்லாட்டி இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கும் என்னென்னா அந்த கிராமர் வந்து தெரிஞ்சால் தான், அந்த கிராமர்னால் அந்த ஓன் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண முடியும். அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் கிராமர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த தியரி ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ வந்து எப்படி நம்ம அந்த இமேஜஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட கிராமர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா இடியம்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் எதை வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ். ஸோ வந்து நிறையா நம்ம வந்து இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கணும். ஸோ இடியம்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் தான் கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சுவேஷன் வந்து அதோட எந்த இதை வந்து ஈக்குவலண்ட்டாக சொல்கிறாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். ஸோ வந்து பஞ்சுவேஷன்னா கம்மா, ஃபுல் ஸ்டாப் வந்து இருக்குல்ல, அது வந்து நம்ம இங்கிலீஷ் கிராமரில் வந்து பார்ப்போம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதை வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சென்ட்ரல் லைன், அதே மாதிரி டைமென்ஷன் லைன், ஆரோ லைன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து பஞ்சுவேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நம்ம கிராமரை வந்து பார்க்குறோம். ஸோ அந்த அப்ரிவேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா அது நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிள்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் கிடைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து எப்படி எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸ் மூலமாக, அந்த சைஸஸ் மூலமாக, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ், லெட்டரிங், டைமென்ஷன் மூலமாக தான் இந்த ஆப்ஜெக்டோட ஷேப்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்க்குன்னு உள்ள ஓன் ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தோன்னா அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட கிராமரை எதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறாங்கன்னா தியரி ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இடியம்ஸை வந்து கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக, பஞ்சுவேஷன் வந்து டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மூணுமே வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் சிவில் இன்ஜினியரிங் ஏரியாஸ் த இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் ஆர் நீடட்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த சிவில் இன்ஜினியரிங் ஏரியாஸில் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோன்னா எல்லா ஏரியாஸ்லேயும் நம்மளுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து தேவைப்படும். ஸோ அது எங்கெங்கெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து தேவைப்படும். ஸோ அது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸை பொறுத்து தான். ஸோ அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸை பொறுத்து தான் இந்த ஒவ்வொரு
ஃபீல்டுலேயும் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து எந்த பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா சேஃபான டிசைன் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த ஸ்ட்ரக்சரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நல்லா வந்து இருக்கணும், சேஃபாக வந்து இருக்கணும், டிசைனும் வந்து நல்லா வந்து கிடைக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி ஜியோடெக்னிக்கல், சாயில் மெக்கானிக்ஸ் அந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கெப்பாசிட்டி ஆஃப் ராக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி இந்த சாயிலோட பியரிங் அந்த ஹெவி ஸ்ட்ரக்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பியரிங் கெப்பாசிட்டி இந்த சாயிலுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தேவைப்படும். வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இந்த வாட்டர் கலெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், டிஸ்ட்ரிபியூஷன், பியூரிஃபிகேஷனு, ஸோ டேம்ஸ் கட்டுறதுக்கு, ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இரிகேஷன் பர்பஸ்க்குலாம் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஹைவே டிசைன் பண்ணுறதுக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கில் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து ரொம்ப தேவையாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் ஏரியாஸில் என்ன மாதிரியான இடத்துல வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, ஸோ எங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து தேவைப்படுது, சேஃப் பில்டிங் வந்து வேணும்னு சொல்லி. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஹைவே டிசைன் வந்து பண்ணுறதுக்கு, ஜியோடெக்னிக்கல் அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ மூணுமே வந்து கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது எதுனா இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் தான். ஸோ அப்போ ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் அதோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ அந்த ட்ராயிங் ஷீட்டில் இந்த ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸான ஸ்கொயரு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸோ இந்த மாதிரியான இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி எதில் வந்து காட்டுவோன்னு பார்த்தோன்னா அந்த ட்ராயிங் ஷீட்டில் வந்து காட்டுறோம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்ம சாதாரணமாக அந்த ட்ராயிங்லாம் வந்து யார் வேணால் வந்து வரைஞ்சிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து சரியான நாலேஜ் வந்து இருக்கணும். ஆர்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்திருக்கிறதுனால படிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம அந்த நாலேஜ் வந்து இருந்தால் தான் நம்ம வந்து அதை படிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங். ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இந்த அக்யூரசி, நீட்னஸ், லெஜிபிலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங். இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் வந்து எதோட ஃபவுண்டேஷனாக ஆக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட ஒரு ஃபவுண்டேஷனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங், அது வந்து கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து என்னென்னா ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அந்த ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதில் ட்ரா பண்ணுவோம்னா ட்ராயிங் ஷீட்டில். ஸோ அது வந்து படிக்கிறதும் சொல்லித்தரதும் நம்ம ஒரு நாலேஜ் எல்லாம் வந்து படிக்கவும் சொல்லித்தரவும் முடியாது, ஏன்னா அது வந்து டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து பார்த்தோன்னா அக்யூரசி, நீட்னஸ், லெஜிபிலிட்டி வந்து முக்கியமான கிரேட் இம்பார்ட்டன்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்கோட 2 டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். போன கொஸ்டினில் ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஃபர்தராக 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து பிளைன் ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து சாலிட் ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்பாக இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்கை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங்கோட 2 டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா பிளைன் ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் அண்ட் சாலிட் ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which geometric drawing is the art of representation of objects having 2 dimensions, that is length and breadth, such as square, rectangle, etc. on a drawing sheet. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த ஜியாமெட்ரிக்கல் ட்ராயிங் வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட்ஸை வந்து ட்ரா பண்ணுறது ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷனாக வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த ட்ராயிங் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 2 டைமென்ஷனாக வந்திருக்கும், அதாவது லென்த் பிரெத் மட்டும்தான் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதெல்லாம் வந்து நம்ம ட்ராயிங் ஷீட்டில் வந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த ட்ராயிங் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா
பிளெயின் ஜாமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ பிளெயின் ஜாமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்டை வந்து ஒரு ஆர்ட்டாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அந்த டிராயிங் ஷீட்டில். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 2 டைமென்ஷன்ஸாக வந்திருக்கும், லென்த்தும் பிரெத்து மட்டும்தான் வந்திருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள்க்குலாம் வந்து லென்த்து பிரெத்து மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டிராயிங்ஸை, இந்த டிராயிங் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து இந்த டிராயிங் ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த டிராயிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளெயின் ஜாமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த லென்த்து பிரெத் இருக்கக்கூடிய அந்த ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டை நம்ம டிராயிங் ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த ஜாமெட்ரிக்கல் டிராயிங் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா பிளெயின் ஜாமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். Next question, which geometric drawing is the art of representation of objects having 3 dimensions, that is length and breadth and height, such as cube, cylinder, etc. on a drawing sheet? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஜாமெட்ரிக்கல் டிராயிங்கில் இந்த ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ஸோ அது ஆர்ட் மாதிரி அதை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறோம். அதோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் 3 டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கும், லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 டைமென்ஷனில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கியூப், சிலிண்டர். இந்த ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து டிராயிங் ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த டிராயிங் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிராயிங் பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சாலிட் ஜாமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ சாலிட் ஜாமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்றது இது ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 3 டைமென்ஷனில் வந்து இருக்கும். அந்த ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்கும். எக்ஸாம்பிள் கியூபு, சிலிண்டர். ஸோ இந்த டிராயிங்கை தான் நம்ம வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எதில் ட்ரா பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த டிராயிங் ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த டிராயிங்கை தான் நம்ம என்ன டினோட் பண்ணுறோன்னா சாலிட் ஜாமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஜாமெட்ரிக்கல் டிராயிங் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த 3 டைமென்ஷனில் வந்து இருக்கும், லென்த், பிரெத், ஹைட்டில். ஸோ அது பேர் என்னன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா சாலிட் ஜாமெட்ரிக்கல் டிராயிங். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ரீப்ளேஸ் த டிராஃப்டிங் போர்ட்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து இந்த டிராஃப்டிங் போர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் மூலமாக, ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம வந்து டிராயிங் வந்து ட்ரா பண்ணுறது மூலமாக இந்த டிராஃப்டிங் போர்டு, நம்மளுக்கு வந்து இந்த டிராஃப்டிங் போர்டு அப்படின்றது இந்த டிராயிங் வந்து ட்ரா பண்ணக்கூடிய ஒரு டூல், இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேயே டிராயிங் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா முடியாது. சப்போஸ் இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வந்து தேவையான ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்லாம் வந்து இருந்துச்சு, தேவையான ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரை நம்ம வந்து டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த டிராயிங், ஜாமெட்ரிக்கல் டிராயிங் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து ட்ரா பண்ண முடியும். அது மூலமாக நம்ம வந்து நிறைய டைம் வந்து இந்த சேவ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா. கம்ப்யூட்டருக்கு தேவையான ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் டைம் நிறையா வந்து சேவ் பண்ணாலும் இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோன்னா இந்த டிராஃப்டிங் போர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டரை தாண்டி நம்மளுக்கு வந்து டிராஃப்டிங் போர்டு ரொம்ப வந்து நிறையா இடத்துல நெசசரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ லேர்னிங் ப்ராசஸ், ஸோ வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த படிக்கிறது, இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கை நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் மூலமாக வந்து கற்றுக்க முடியாது. எது மூலமாக கற்றுக்க முடியும்னா நம்ம வந்து படிக்கிறது அந்த டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான். அந்த அதுக்கு டிராஃப்டிங் போர்டு, பென்சில் எல்லாத்தையும் இதை வச்சு தான் நம்ம வந்து பேப்பர், அதுக்கு என்ன சைஸ் ஆஃப் பேப்பர், ட்ரிம்டு பேப்பர், அன்ட்ரிம்டு பேப்பர், இந்த மாதிரியான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னலான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸை நம்ம வந்து இந்த டிராயிங்கில் வந்து கற்றுக்க முடியும். இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால நிறைய நாலேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னா எப்போவுமே இந்த ஸ்கில்டாக இருக்கக்கூடிய டிராஃப்ட்மேனுக்கு அவங்களுக்குலாம் இன்னும் வந்து டிமாண்ட் வந்து கிரேட் டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே தான் வந்திருக்கு. ஸோ மேனுவலாக டிராஃப்டிங் வந்து பண்ணுறவங்களுக்கு நிறைய டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன தான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிராஃப்டிங் வந்து பண்ணாலும் மேனுவலாக டிராஃப்டிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்லுக்கு இன்னும் டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே தான் வந்துருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வந்து இந்த டிராஃப்டிங் பண்ணுறது நிறைய இடத்துல சூட்டபிளாக வந்து நம்ம அதுக்கு ஏற்ற சூட்டபிள் டிசைன் வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. பட் ஆனால் மேனுவல் டிராஃப்டிங் அப்போ நம்ம சூட்டபிளான டிராஃப்டிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் எந்த காலகட்டத்திலையுமே இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா இந்த டிராஃப்டிங் போர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து டிராஃப்டிங் போர்டை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய ரீசன்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணது மூலமாக நம்ம டைம் வந்து சேவ் பண்ண முடியும். கம்ப்யூட்டரில் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இந்த ட்ரெடிஷ்னலான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் மூலமாக தான் வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஸ்கில்டான மேனுவல் டிராஃப்டிங் வந்து இன்னும் கிரேட் டிமாண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக அந்த டிராஃப்டிங் போர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. லேர்னிங் டூலாக அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது எது வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த டிராஃப்டிங் போர்டு தான் லேர்னிங் டூலாக வந்துருக்கும். ஸோ அப்போ எல்லாமே வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் இ ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
the accuracy and neatness of the engineering drawing depends on the quality of dash used. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் அக்யூரஸியும் நீட்னஸும் எது வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா எது வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் அக்யூரஸியும் நீட்னஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது மூலமாக கிடைக்கும்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் அக்யூரஸியும் நீட்னஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா, இந்த குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக, எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக, மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங் பண்ணும்போது அக்யூரஸியும் நீட்னஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதான் இங்கே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் அக்யூரஸியும் நீட்னஸும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட், மெட்டீரியல்ஸ் இது மூணும் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த நம்மளுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங்கும் அக்யூரஸியும் நீட்னஸாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the technical drawing is the preferred method of drafting in all engineering fields such as dash. ஸோ இந்த டெக்னிக்கல் ட்ராயிங், அதாவது டெக்னிக்கல் ட்ராயிங் ஆர் இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து பார்த்தோன்னா, ஸோ எந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஃபீல்டில் இந்த டெக்னிக்கல் ட்ராயிங் ஆர் இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் டிராஃப்டிங்க்கு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுலாம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, ஸோ டெக்னிக்கல் ட்ராயிங் ஆர் இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து இந்த டிராஃப்டிங் மெத்தடுக்கு எதுக்கெல்லாம் டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டெலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, சிவில் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, அதை தாண்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அங்கே அந்த ஃபீல்ட்லையுமே நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் ட்ராயிங் ஆர் இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இந்த டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் ட்ராயிங் வந்து தேவைப்படும், ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இந்த எல்லா ஃபீல்டுலையுமே நம்மளுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் ட்ராயிங் ஆர் இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடியிங் இன்ஜினியரிங் ட்ராயிங்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து படிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் வந்து என்ன, எதை காரணத்துக்குனால நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்காக வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ எந்த காரணத்துக்காக நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து படிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கை நம்ம வந்து சிம்பிளான இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் ஸ்கெச்சஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் படிக்கிறது மூலமாக. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேனுஃபேக்சரிங் பர்பஸுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்குலாம் ட்ராயிங் வந்து தேவை. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது தேவைன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து தேவைப்படும். அதே மாதிரி பிளான்ட்டு, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து லே அவுட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால், அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து நாலேஜ் இருந்தால் தான் இந்த பிளான்ட்டில் வந்து பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து லே அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எந்த நாலேஜ் இருக்கணும்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் நாலேஜ் வந்து இருக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் யூனிட் பிளான்ஸ் அங்கெல்லாம் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் லே அவுட்லாம் வந்து பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் வந்து தேவைன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் ஹெல்ப் வந்து தேவை. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து படிக்கிறோம். ஸோ வேறு என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சரர், இன்ஸ்டாலர், ஃபேப்ரிகேட்டர்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கிமேட்டிக் ட்ராயிங்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு, அவங்க ஒர்க் ரிலேட்டடாக வந்து கேல்குலேஷன் ஷீட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கில் வந்து தேவைன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து தேவை. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுன்றதுக்காக தான் ஃபீல்டெலாம் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் வந்து டெவலப் பண்ணுன்றதுக்காக தான் எது நம்ம படிக்கிறோன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து படிக்கிறோம். ஸோ அதை தான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பர்பஸ்க்காக இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் 3மே வந்து கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம வந்து இந்த பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து பார்த்தோன்னா இப்போ பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன், ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த பேசிக்கான இன்ட்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூஸ் அண்ட் அதோட இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.